Yeah. Om Vishnu Padaya Krishna Prasad Bhutale Srimati Jai Pataka Swami Niti Chari Padayata Kripa Prabhu Vishnu Padaya Krishna Prasad Bhutale Srimati Jai Swami Niti जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे कृष्ण. ஸோ நந்த பாபா ஓடி வரார். அதாவது யசோதம்மா கட்டி போட்டுட்டாங்க கிருஷ்ணாவை. இப்போ வந்து நந்த பாபா வந்து ஓடி வராரு. அதை நம்ம பார்த்தோம், அதை பார்க்க போறோம். வாட் இஸ் இட்? அதுதான் கண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுதான். பட் எனிவேஸ், Nanda Baba came running after he heard the deafening crash made when the massive Arjuna trees fell. He saw Kanaya still tied up, standing between the fallen trees. Nanda Baba was shaken to see Krishna standing so close to the fallen trees and thought, today, Sri Narayana has given us so much protection. What would have happened if Kanaya had been underneath these trees when they fell? So Nanda Baba ஓடி வராரு. அவர் வந்து பார்த்துட்டு கிருஷ்ணா வந்து அந்த பெரிய அர்ஜுன மரங்கள் தடால்னு பெரிய சத்தத்தோடு விழுறத பார்த்து ஓடி வர்றாரு. ஸோ அப்படி விழும் பொழுது அது வந்து இந்நேரம் நம்ம பையன் தலை மேல பட்டு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நாராயணர் தான் என் மகனை காப்பாத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நந்த மகாராஜ் வந்து ரொம்ப ஐ மீன் இஸ் சோ கிரேட்ஃபுல். இவன் நம்ம பையன் வந்து பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. யசோதாவும் ஓடி வராங்க. When she saw the horrible scene, she entered into shock. Akash, she thought, alas, what has happened? Hmm? Nanda Maharaj asked the children, how did this happen? Imagine, யசோதாமா கிருஷ்ணாவை கட்டி போடுறது அவங்களுடைய ஒரு பாஸ்ட் டைமா கட்டி போட்டாங்க. ஆனா திடீர்னு குழந்தை ஒரு பெரிய ஒரு கீழே அப்படியே சரிஞ்ச மரத்து கீழே குழந்தை இருக்கிறது பார்த்தா யாரா இருந்தாலும் டென்ஷன் ஆகும் இல்லைங்களா? யாரா இருந்தாலும் பதட்டம் வரும். என்னடா நடக்குது? அதாவது நம்ம விளையாட்டுத்தனமா வீட்டுக்குள்ள பையனை கட்டி போட்டிருந்தோம். இப்ப இந்த பையன் 2 மரத்துக்கு அடியில இப்படி இந்நேரம் அந்த மரத்துக்கு அடியில தன் பையன் இருந்தா என்ன ஆகும்? அப்ப நம்ம கட்டி போட்டது தப்பு. அந்த டென்ஷன் ஆகும் இல்லைங்களா அம்மாக்கு? தட் ஷி ஹஸ் டன் அ மிஸ்டேக். ஸோ நந்த மகாராஜ் கேட்கிறாரு, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன்? என்ன நடக்குது இங்க? அப்படின்னு கேட்கிறாரு. So the children சொல்றாங்க, in a broken language, the children explain, Baba, as soon as Kannaya pulled the grinding motor against the two trees, they fell over and two very beautiful people came out. They looked like demigods. They folded their hands and offered praise to Kannaya. Then they circumambulated him and went north. அதாவது குழந்தைங்க சொல்றாங்களாமா, இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து அம்மா உரலை கட்டி போட்டு அவர் வந்து அந்த மரத்தை தாண்டினப்ப பெரிய சத்தத்தோட அந்த மரம் கீழே விழுந்துச்சு. அதுல இருந்து 2 தேவர்கள் வெளியில வந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்க. தேவர்கள் வெளியில வந்தாங்க. அவங்க இவரை வணங்கிட்டு நார்த் நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்றாங்க. பட் நந்த பாபா வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். He took Krishna on his lap. Krishna had been keeping silent till now, but as soon as he sat on his father's lap, he burst into tears and began to wail. When Nanda Maharaj and the cowherd boy saw Krishna crying, tears also started streaming from their own eyes. Nanda Baba pacified his darling son and untied the knot. Just imagine the scene. அந்த வெளியில மிகப்பெரிய சத்தத்தோட எல்லாம் ஓடி வராங்க. நந்த மகாராஜ் ஓடி வராரு. வந்து பார்த்தா அவருடைய உயிருக்கு உயிரான மகன். அவர் உயிர் நந்த மகாராஜோட உயிருக்கு உயிரான மகன் அதுக்கு அடியில
அழுதுட்டு மீன் அவர் வந்து அந்த உரல்ல கட்டி போட்டு அங்க நின்னுட்டு இருக்காரு. நந்த மகாராஜ் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, குழந்தைங்கலாம் சொல்றாங்க இதெல்லாம் நடந்ததுன்னு. உடனே அவர் வந்து மகன வந்து எடுத்து தன் மடியில உட்கார வைக்கிறாரு. அப்பதான் வந்து அதுவரைக்கும் அமைதியா இருந்த கிருஷ்ணர் வந்து அழுக வெடிச்சுட்டு வந்துருதாமா. அழுக ஆரம்பிச்சுடுறாராமா. அழுது வந்து பிகின் டூ அப்படியே வீப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அத பார்த்த உடனே கௌஹர்ட் பாய்ஸும், அ நந்த மகாராஜ் எல்லாருமே அழுதுர்றாங்களாமா. When Nandababa they saw Krishna crying, tears also started streaming from their own eyes. So Nandababa pacified his darling son and tied the knot. The knot that bound Krishna was factually made of Vatsalya rasa, not rope. Consequently, only his associates in Vatsalya rasa or Madhurya rasa had the power to untie such a knot. Krishna's friends in Sakya rasa and his servants in Dasya rasa, or those situated in a passive or new relationship with him in Santa rasa, could not have tied the knot tied by Mother Yashoda. Even within Vatsalya rasa, there is a gradation. The love of Mother Yashoda, who actually bound Krishna, is superior to love of Nanda Baba, who released him. So beautiful. நந்த பாபா தான் போய் அவருடைய கட்டெல்லாம் அவிழ்த்து மகனை மடியில உட்கார வச்சு கொஞ்சுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆச்சாரியாஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, வாத்சல்ய ரசா அதாவது ஆ உங்களுக்கு தெரியும் 5 ரசாஸ் பகவானுடன், கடவுளுடன் ஒரு ஜீவாத்மா இன்டராக்ட் பண்றக்கு 5 ரசாஸ் இஸ் தேர். சாந்த ரசா, சக்கிய ரசா, சாரி தாசிய ரசா, சக்கிய ரசா, வாத்சல்ய ரசா அண்ட் மாதுரிய ரசா. அதுல டாப் கிளாஸ் அதாவது மாதுரிய ரசாலையும் ஆ வாத்சல்ய ரசாலையும் நம்ம பகவான் கூட ரொம்ப 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 க்ளோஸா இன்டராக்ட் பண்ண முடியும். அவங்க தான் பகவானை டாமினேட் பண்ணி அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அந்த ரசாக்கு தான் இருக்கு. ஸோ அந்த ரசால இருக்கிறவங்களையுமே கிரடேஷன் இருக்கு. அதாவது வாத்சல்யத்திலயுமே கிரடேஷன் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, மதர் யசோதாக்கு பகவான் மேல இருக்கிற அன்பு வந்து, நந்த மகாராஜுக்கு பகவான் மேல இருக்கிற அன்ப விட அதிகம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாஸே சொல்றாங்க பாருங்க. ஸோ கட்டி போட்டவங்களுக்குள்ள அன்பு, ரிலீஸ் பண்ணவர விட அதிகம். சி த ஐரனி ஹியர். ம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்த்தா ரிலீஸ் பண்ணவர் தான் ரொம்ப கிருஷ்ணா மேல அன்பானவர். கட்டி போட்டவங்க எப்படி அன்பா இருக்க முடியும்? இல்லைங்களா? ஜெனரல் சைக்காலஜி இஸ் இட் நாட் லைக் தட்? ம். கட்டி போடுறவங்க எப்படி அன்பா இருக்க முடியும்? ரிலீஸ் பண்றவங்க தான் அன்பா இருக்க முடியும். இஸ்ன்ட் இட் நாட்? எஸ் மாதாஜி. ஜெனரல் சைக்காலஜி. ஆனா இங்க வந்து கட்டி போட்டவங்க தான் ரிலீஸ் பண்ண விட அன்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. When Mother Yashoda saw what had happened to her Kanaya, she could not move. She simply stood there like a statue. She could not even cry. Nanda Baba made Kanaya a little peaceful and then gave him a sweet laddu from his cloth bag. So, அப்படியே இடிஞ்சு போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கல்லு மாதிரி நின்னுட்டாங்க. இமேஜின் அது மட்டும் தன் மகன் மேல விழுந்திருந்தா அப்படியே உலகமே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. ம். யசோதா அம்மாக்கு கிருஷ்ணாவை தவிர வேற உலகமே கிடையாது. ஹர் ஒன்லி வேர்ல்ட் இஸ் கிருஷ்ணா. ஸோ அவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றாங்க. நந்த மகாராஜ் வந்து கிருஷ்ணாவை அப்படியே பேசிஃபை பண்ணி, அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி பேசிஃபை பண்ணி, தன்னுடைய க்ளோத் பேக்ல இருந்து ஒரு லட்டு ஒண்ணு எடுத்து கிருஷ்ணாவுக்கு வந்து சாப்பிட குடுக்குறாரு. சொல்லிட்டு கேட்கிறாரு. கண்ணையா, he asked, tell me who tied you up? Mother, Kannaya replied. Becoming silent, Nanda Baba then resolved to punish Mother Yashoda with the greatest punishment a loved one can give. For the entire remainder of the day, Nanda Baba did not speak a single word to her. In a grave mood,
He took Krishna and Balaram in his arms and went to bathe in Brahmanda Ghat. After everyone had bathed, he returned with them to Goshala, the grand shelter for crows. Meanwhile, while Mother Yashoda had become a dry and lifeless as a piece of dry wood. See, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதே இல்லை இல்லைங்களா? After this, we have not read or discussed, right? எஸ் மாதாஜி. இதுவரைக்கும் படிச்சதே இல்லைங்க மாதாஜி. So beautiful. நந்த மகாராஜ் கேட்குறாராம்மா, யாருமா உன்னை கட்டி போட்டா அப்படின்னு கேட்டோடனே, அம்மா தான்ப்பா அப்படின்னோடனையும் அவர் ஒண்ணுமே பேசலையாம். ஸோ இங்க பாருங்க, ஆச்சாரி எப்படி எழுதுறாங்க பாருங்க. மத யசோதா, நந்த மகாராஜ் மத யசோதாவை வந்து அதாவது தன் பையனை கட்டி போட்டதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாராம். அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் சொல்றாங்க பாருங்க. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் ஒன் கேன் கிவ் யூ லவ்ட் ஒன். உங்கள ரொம்ப ரொம்ப விரும்புற ஒருத்தருக்கு நீங்க பனிஷ் பண்ணணும்னா, அவங்கள அடிக்க தேவையில்ல, அவங்கள திட்ட தேவையில்ல. ஒண்ணே ஒண்ணு பண்ணா போதும் அவங்க பனிஷ் ஆயிருவாங்க. வாட் இஸ் தட்? ம். வாட் இஸ் அவங்க தட்? ம். அவங்க கிட்ட பேசாம இருக்கிறதாங்க மாதாஜி. எஸ். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பனிஷ்மென்ட் யூ கேன் கிவ் டு யுவர் லவர். ஏன்னா, நீங்க உங்க எல்லாருக்கும் மெட்டீரியலிஸ்டிக்காவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இஃப் யுவர் ஹஸ்பண்ட் டு நாட் டாக் வித் யூ ஃபார் அ டே, ஹவ் வில் யூ ஆல் ஃபீல்? ம். ஹவ் வில் யூ ஃபீல்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ மை செல்ஃப் ஹேவ் டோல்ட் அது மட்டும் வேண்டாம், வேற எதுனாலும் ம். இது மட்டும் வேண்டாம்னு சொல்லுவேன் மாதாஜி பசங்க. Yeah. Yeah. So all of you would have experienced this, right? எஸ் மாதாஜி. Yeah. எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த பாருங்களேன், அதுதான் கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் ஒன் கேன் கிவ் டு த லவ்ட் ஒன். ஸோ ஒரு வார்த்தை நந்த மகாராஜ் பேசலையாம், யசோதாமாவை திட்டலையாம், எதுவுமே பண்ணலையாம். பேசாம தன் குழந்தைங்க ரெண்டு கிருஷ்ண பலராம வந்து தன் கையில தூக்கிக்கிட்டு அவர் வந்து பிரம்மாண்ட காட், யமுனா நதியில போய் குளிக்கிற கூட்டிட்டு போயிட்டு அங்க திருப்பி கோஷாலா கூட்டிட்டு வராராம் எல்லாரையுமே. யசோதம்மா வந்து உயிர் அதாவது உயிரற்ற பிணமாட்ட ஆயிட்டாங்களாம்மா. ஷி பிகம் லைஃப்லெஸ், லைக் பீஸ் ஆஃப் ட்ரை, ஒரு கட்ட மாதிரி ஆயிட்டாங்களாம். ஏன்னா நந்த மகாராஜ் வந்து அவங்கள்ட்ட பேசல, குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு அதை விட ஷாக், தன்னுடைய மகன் நேரம் ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கிறது அப்படிங்கிற பதட்டம். இந்த கோஷாலா, Nanda Baba filled Krishna and Balaram's bellies by giving them raw candy and squirting milk into their mouths directly from cows' udders. Imagine the scene, Mataji. நந்த மகாராஜ் பசங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு, ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து டைரக்டா அந்த மாடுடைய காம்பை வந்து அப்படியே பீச்சி விடுறாராம். பகவானுடைய வாய்க்குள்ள அப்படியே மில்க் போகுதாமா. When they came home, Mother Rohini served them the food she has prepared, and Nanda Baba silently fed the children. After they had finished, he took some himself. Then they returned to Goshala. So, எப்படி நடக்குது பாருங்க அந்த சீன். Can you all imagine the scene? Are we all in the same page? Are you all listening? எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. Yeah. எஸ் மா. எஸ் மாதாஜி. Thank you. So, நந்த மகாராஜ் வந்து பிள்ளைங்களை குளிக்க வச்சு கோஷாலா போய் அவங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க. ரோஹிணி அம்மா, ரோஹிணி மதர், அவங்க வந்து குக் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டிட்டு தானும் சாப்பிட்டு திருப்பி கோஷாலா கூட்டிட்டு போயிடுறாரு. In the evening, Upananda's wife came to Nanda Baba along with Mother Rohini and the other old ladies of Raja. Mother Rohini told Balarama, "Go now and bring Krishna." That day, however, Krishna had given Balaram such a push that he fell quite far backward. Oh. அந்த அன்னைக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. அங்க போய் கோஷால இருக்கிறாங்க. அப்போ உப்பநந்தா
உபநந்தா ஒய்ஃப் வந்து அம்மா ரோஹிணி அம்மா கூடயும் சில ஓல்டு பிரஜ லேடிஸோட வராங்க. ரோகிணி அம்மா சொல்றாங்க, போ போய் கிருஷ்ணா கூட்டிட்டு பலராமர்ட்ட சொல்றாங்க, போ போ கண்ணையா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் கூப்பிட போனப்போ விட்டாராம் ஒரு உடு. பலராமர் தெரிச்சு போயிட்டாராம். See, Krishna has given him such a push that he fell quite far backward. ஒரே தள்ளு தள்ளி விட்டுட்டாராம் கண்ணையா. Finally, Upananda's wife and mother Rohini spoke to Kannaya. Look, Kannaya, they said, your mother is crying so much. Go to her. அவங்க சொல்றாங்களாம். யாரு ரோஹிணி அம்மாவும் மற்ற பிரஜவாசிகளும் கண்ணையா, அம்மா ரொம்ப அழுறாங்கடா, அவங்க கிட்ட போடா அப்படின்னு சொல்றாங்க. நோ, ஐ வில் நாட் கோ, ஹி ஆன்சர்ட். நான் போக மாட்டேன். தென் கம் டு மீ. அப்ப நீ என்கிட்டயாவது வா அப்படிங்கிறாங்களா ரோஹிணி. கண்ணையா ஆன்சர்ட் ஸ்ட்ராங்லி, நோ, ஐ won't go near you. When mother was tying me, I called you so loudly, but you did not come. I won't even go near you. See? என்ன ரோஸ் பண்றாரு பாருங்க. ஆ நீங்க என்ன மட்டும் ஒழுங்க, சரி அம்மாட்ட தான் போகல, எங்கிட்டயாவது வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க மட்டும் என்ன ஒழுங்க, நான் அம்மா கட்டி போட்டப்ப எவ்வளோ கத்துனேன், உங்க பேரை சொல்லியே கூப்பிட்டேன், ரோகிணிம்மா வாங்க வாங்க என்னை காப்பாத்தி, நீங்க வந்தீங்களா, இப்ப மட்டும் வந்து உங்க கூப்பிடுறீங்க, நான் வர மாட்டேன். With whom will you eat? Mother Rohini asked. With father, he answered. With whom will you play? She asked. With Daubaya. Huh? யாரு பலராம். With whom will you sleep? With father. ரோகிணிமா, சரிடா அம்மாட்ட போல, உனக்கு யாரோட சாப்பிடுவேன், அப்பா கூட சாப்பிட்டுக்குவேன், யாரோட விளையாடுவேன், அண்ணா கூட விளையாண்டுக்குவேன், யாரோட தூங்குவேன், அப்பா கூட தூங்கிக்குவேன். ரோகிணி said, until now you have always slept next to your mother, but today you will sleep by your father. Your mother is crying for you. ரோகிணிமா கேட்குறாங்களாம், இவ்வளோ நாள் அம்மா கூட தாண்டா படுத்துட்டு இருந்த, இன்னைக்கு வந்து அப்பா கூட படுத்துருவியா, அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க பாரு அப்படிங்கிறாங்க. நந்தபாபா கேட்கிறாராம், should I beat your mother? Upon hearing these words, Kannaya stopped his father's raised hand in answer. அப்ப அம்மாவை அடிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு நந்த மகாராஜ் அவ பண்ண தப்புக்காக. கண்ணையா உடனே அவங்க அப்பாவை வந்து அப்படியே அடிச்சிட்டுமான்னு அப்படியே நிறுத்திடுறாரு, அவர் பேசுறதே நிறுத்திடுறாரு. அம்மா ரோகிணி அம்மா சொல்றாங்களா, அண்ட் இஃப் மதர் சடன்லி டைஸ் தென். As soon as Krishna heard this, he burst into loud sobs and ran into Mother Rohini's lap. She brought him to Mother Yashoda. When she placed him on Yashoda's lap, Yashoda began to weep loudly. Sri Krishna also cried. Nanda Bhavana's heart melted and he began to cry. Rohini and all other residents of Braja who were gathered there also began to cry. Weeping filled the entire atmosphere. Finally, the respected elders of Braja pacified everyone. Hari, 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 Hari. So touching. எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸே வந்துச்சு. யோகினிமா கேட்குறாங்களா, சரி அவ நந்த மகாராஜ் கேட்குறாரு, அப்போ உங்க அம்மாவை அடிக்கட்டுமான்னு அவங்க அப்பாவை அப்படியே தடுத்துறான். அப்பா அப்படி சொல்லாதீங்க. ரோகிணி அம்மா அம்மா செத்து போயிட்டாங்கன்னா அப்படின்னு, அதுக்கு மேல கிருஷ்ணாவால பொறுக்க முடியல, வெடிச்சுக்கிட்டு அழுதுட்டு ஓடி வந்து ரோகிணிமாவை கட்டி பிடிச்சுக்கிறாராம். அப்படி சொல்லாதீங்க. ரோகிணிமா வந்து கூட்டிட்டு போய் யசோதாம்மாவுடைய மடியில கண்ணையாவை போட்ட உடனே யசோதாம்மா கதர்னு கதறாங்களாம். மகன் திருப்பி அவங்களுக்கு வந்து உலகமே நந்த மகாராஜும் கிருஷ்ணாவும் தான். அவங்க 2 பேரும் பேசலைன்னா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு நாள் ஃபுல்லா, யசோதாம்மாவுக்கு லைஃப்ல அப்படி இருந்ததே கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லா நந்தமராஜ் ஃபுல்லா தன் மகனை தானே பார்த்துக்கிட்டு கோஷாலா கூட்டிட்டு போயிடுறாரு. அப்ப வந்து திருப்பி ரோகிணிமா வந்து கண்ணையாவை கூட்டிட்டு வந்து யசோதாம்மாவுடைய மடியில வச்ச உடனே யசோதாம்மாக்கு நெஞ்சே வெடிச்சு அழுகுறாங்க. அம்மா அழுகிறது பார்த்து கண்ணையா அப்படி அழுகிறாரு. கண்ணையா அழுகிறத பார்த்து நந்த மகாராஜ் அப்படி அழுகிறாரு. நந்த மகாராஜ் அழுகிறத பார்த்து ஓல் விரஜ பூமியே அழுகுதாமா. See the love
அன்கண்டிஷனல் லவ். அந்த இடத்துல பணம், பொருள், அகங்காரம், பொசசிவ் எதுவுமே கிடையாது. ஒன்லி பியோர் லவ் flowing in hearts of pure people, wonderful people. That night, when it was time for dinner, Nanda Baba told Kanaya, "Go and bring your mother to me." Sri Krishna immediately went and caught hold of his mother's veil, and although she hesitated to go, Krishna brought her to Nanda Baba. She served dinner to everyone, and they all took their meal with great joy. Therefore, Mother Yashoda took Sri Krishna up in her arms and went to her bedroom. Thus ends the Dashini Vritti on second verse. So Nanda Maharaj, போய் அம்மா கூட்டிட்டு வா போ. அது வரைக்கும் நந்த மகாராஜ் டைரக்டா பேசல. நைட்டு வந்து சரி போ அம்மா கூட்டிட்டு வா போன்னு கிருஷ்ணர் துள்ளி குதிச்சுட்டு போய் யசோதாம்மா கூட்டிட்டு வர்றாரு. யசோதாம்மா எல்லாருக்கும் ஃபுட்டு சர்வ் பண்றாங்க. ஃபுட்டை சாப்பிட்டு எல்லாருமே they go to bed. இதுதான் செகண்ட் ஸ்லோகா. யுகந்தம் ருதந்தம் முகூர்நேத்ர யுகம் பிரஜந்தம் கரா அம்போஜ யுகம் நேத்ரம் ஷாதங்க நேத்ரம். Okay. So now we are going to third shloka. इति दृक्स्वलीलाभिरानन्दकुण्ठे स्वघोषं निमज्जन्तम् आज्ञापयन्तम् तदीयेषु भक्तैर्जिदत्वं पुनः प्रेमदस्तं சதாவிருத்தி வந்தே. தேர்ட் ஸ்லோகா வேர்ட் டு வேர்ட் மீனிங் பார்க்கலாம். இதி திருக் லைக் திஸ். என்ன என்ன எந்த மாதிரி? இப்ப நம்ம பார்த்தோம்ல பாஸ்ட் டைம், அந்த மாதிரி. He supremely enchanting childhood pastimes such as Dama Bandhana Leela, in which his belly was bound, Swa Leelabi, by his unique and uncommon pastimes. So, Itidrik, in the மாதிரி pastimes. Ananda Kunde, in the fathomless pool of bliss. Swagosham, all the inhabitants of his abode of Gokula are all the entities manifested by his pastime potency. இந்த மாதிரி லீலைகள் புரிஞ்சு ஸ்வகோஷம், தன்னுடைய ஸ்வகோஷம், அவருடைய அந்த விரஜவாசிஸ் அத்தனை பேருக்குமே நிமஜந்தம், கம்ப்ளீட்லி அண்ட் இன்சசன்ட்லி சப்மர்ஜிங், அப்படியே அப்படியே மூழ்கிறாங்க அந்த கிருஷ்ணாவுடைய பாஸ்ட் டைம்ல. அந்த ஸ்வகோஷம், அதாவது பகவானுடைய அந்த அந்த சொந்த பந்தங்கள் அப்படியே அவருடைய இந்த பாஸ்ட் டைம்ல மூழ்கிறாங்க. ஆக்கியா பயந்தம், இன்ஃபார்மிங் ததியேஷி தஜ்ஞேஷு, his associates, those who have knowledge of his absolute divinity. Bhaktiya, by his loving devotees. Jitatvam, he is conquered. Punaha, again. Premata, with love. Tam, unto him. Shada avriti, hundreds of times. Vande, obeisance. இந்த மாதிரி இந்த லீலைகள் மூலம் தன்னுடைய அந்த விரஜ பூமி விரஜவாசிஸ தன்னுடைய அப்சார்ப்ஷன்ல மூழ்கி அவர் வந்து அது மூலம் உலகத்துக்கு என்ன காமிக்கிறாரு அப்படின்னா, என்னைய வந்து பக்தியால மட்டும்தான் கட்டி போட முடியும், வேற எதாலையும் என்னை கட்ட முடியாதுன்னு சொன்ன அந்த தாமோதரனுக்கு என்னுடைய சதாவிருத்தி வந்தே, என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேர்ட் ஸ்லோக். It is going to translation. By his childhood pastimes such as Dama Bandhana Leela, he perpetuated down all the residents of Gokula, his gopas, gopis, cows, calves, and so forth,
who were all manifested by his pastime potency in pool of bliss. ஸோ வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது யசோதம்மா அழுகுறாங்க, நந்த மகராஜ் அழுகுறாங்க, கூட இருக்கவங்கள அழுகுறாங்க, கிருஷ்ணா அழுகுறாரு, அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, இவங்க டென்ஷன் ஆகுறாங்க, இவர் அகல பண்றாரு. இப்படிதான் நாம் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்க அத்தனை பேருமே கிருஷ்ணருடைய லீலையில மூழ்கியிருக்காங்கிறது தான் நமக்கு இன்கன்சீவபிள். நமக்கு இன்னமே அது தியரி தான். நம்மள பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா என்ன? யாருக்கு நமக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும், எல்லாமே அப்படி இருக்கணும். அப்படி கிடையாது. நீங்க ஈவன் மெட்டீரியல் வேர்ல்ட்லயே ஹவு மெனி டைம்ஸ் we have experienced this type of love even with our material children. I mean, this material வேர்ல்ட்லயே ஒரு சண்டை ஒண்ணு வரும். அந்த சண்டை எப்ப அவ்வளோ எல்லாருமே பதட்டமாகும், டென்ஷன் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு யூனியன் ஈவன் வித் மதர் அண்ட் சன், மதர் அண்ட் டாட்டர், அண்ட் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ், பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், ரைட், பிட்வீன் பிரதர் அண்ட் சிஸ்டர். தட் யூ அதை வச்சுதான் இன்னைக்கு மூவிஸே இன்னைக்கு வரைக்கும் மூவிஸ் ஓடுறதுக்கு வந்து பின்னாடி காரணம் இந்த நூலிலையான அன்பு தான், இல்லைங்களா? Isn't it not? True, Mataji. Yeah. Yes, Mataji, true. So what is happening here is only love. லவ் தான் இங்க மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ பகவானுடைய லீலையில் கலந்துக்கிறவங்க வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அவங்க சிரமம். நாமளுமே பார்த்தீங்கன்னா பகவான் லீலையில் கலந்துக்கிட்டு தான் இருக்கோம். we are also started participating in கிருஷ்ண லீலா. ஆஹா மாதாஜி, அப்ப நான் வந்து ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா போயிட்டேனா? அப்படிங்கல. எந்த அளவுக்கு நம்ம மன நிவர்த்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு ருச்சி கிடைக்கும், அந்த அளவுக்கு நமக்கு பவன் அட்டாச்மெண்ட் கிடைக்கும். பட் நம்ம இன்னும் அனத்து நிவர்த்தி ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ நாம் கலந்துட்டு இருக்க லீலா சைத்தன்ய மகாபிரபுவோடைய லீலா. அதே பகவான் இங்க சைத்தன்ய மகாபிரபுனா நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்றீங்க, மகாபிரபுவோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா யூ பார்ட்டிசிபேட்டிங் இன் இஸ் லீலா, ரைட்? வாட் இஸ் லீலா? What is Leela? Participating in Krishna's pastimes, right? அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது. ஸோ சேம் திங் we are all doing in சைத்தன்ய மகாபிரபுஸ் லீலா. அதே பகவான் கிருஷ்ணர் தன்னோட கனெக்ட் ஆகுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள மாதிரி கலியுக ஃபாலன் சோலுக்கு கொடுக்கறதுக்காக அவர் சைத்தன்ய மகாபிரபுவா வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரேன்னு இங்க வந்து அவர் இந்த லீலாவை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மகா மந்திரத்தை கொடுத்திருக்காரு. இந்த மகா மந்திரத்தை ஜபம் பண்ணி ஆச்சாரியோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் சைத்தன்ய மகாபிரபுவோட லீலால நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அண்டர்கோ பண்ற சஃபரிங்கே கிடையாது. பிகாஸ் இட் அல்டிமேட்லி இங்க என்ன நடந்தது, இந்த லாஸ்ட் சீன்ல கிருஷ்ணருடைய அன்பு, யசோதாமாவுடைய அன்பு, அவங்க 2 பேருக்குள்ள அன்பை பார்த்து மற்றவங்களுக்கு உள்ள அன்பு, இதுதான் அல்டிமேட்டா மேனிஃபெஸ்ட். அதுக்கு முன்னாடி யசோதாமா பனிஷ் பண்ணப்பட்டது, கிருஷ்ணர் அழுததெல்லாம் எல்லாமே காணாம போச்சு அந்த அன்புக்கு முன்னாடி. ஸோ நம்மளும் இந்த லீலால கலந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்மளாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கும் நடக்கும் எல்லா விஷயங்களும் it should take us to the lotus feet of the Lord. நமக்கு பௌதிகமா சோ கால்டு சஃபரிங், நமக்கு என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே நம்ம பகவானுடைய தாமரை பாதத்துக்கு நம்மளை ஒரு அடி கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அது மூலம் வரும் பிளிஸ் இஸ் அன்இமேஜினபிள். அதுதான் நமக்கும் நடந்துட்டு இருக்கு. நமக்கு அறிவில்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுதான் ப்ராப்ளம். we don't have intelligence to understand this. So he thus informs those who have knowledge of his absolute divinity that only pure and simple love of this devotee can conquer him. Again, hundreds of times I offer my obeisance into Sri Damodara Krishna. The translation. So,
Sri Satyavrata Muni begins this verse with Iti Driksvalilabi to establish his worshipful Lord's unique glory. He accomplishes this by illustrating his wonderful character. In this way, iti is used to mean like this. So, Satyavrata Muni இந்த ஸ்லோகாவை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா, இதி திருக்ஸ்வ லீலாபி, அதாவது ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி அருமையான பாஸ்ட் டைம்ஸ் புரியுற அப்படின்னு தன்னுடைய மனதிற்கு இனிய பகவானை குளோரிஃபை பண்ணி தான் சத்யவிரத முனி இந்த இதையவே ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எப்படி he accomplished this by illustrating his wonderful character. அதை வந்து பகவானுடைய தனித்துவமான அந்த கேரக்டரை வந்து ஸ்டார்ட் பண்றார். இத்தீத்ரிக் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றார். thus he begins like this by his பக்த வாத்சல்யா. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நீங்க கடைசியா பார்த்த சீன் இந்த மாதிரி தான் பக்த வாத்சல்யா தான் பகவான் வந்து பண்றாரு. So in this way he reiterates that it is Krishna's nature to come under the control of his devotees. அதாவது இந்த உலகத்தையே படைத்த உத்தம புருஷரான அந்த அன்பான கருணையான ரொம்ப ஸ்வீட்டான எல்லாராலையும் மீன் எவ்ரி ஒன் லவ்ஸ் விரும்பக்கூடிய பகவான், எல்லாத்தாலையும் விருப்பப்படக்கூடிய பகவான் அவர் வந்து தன்னைய வந்து அந்த ஒண்ணுமே இல்லை, ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் சோல், ஒரு டாட். பகவான் ஒரு ஓஷன்னா ஒரு ட்ராப் வாட்டர் அளவு தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய அழகு, அறிவு, ஐஸ்வர்யம் எல்லாமே அவ்வளோதான். ஆனா அப்படிப்பட்ட ஜீவாத்மாவுக்கு தன்னையவே கொடுக்குறாரு அப்படின்னா தன்னைய தான் வந்து அவங்களுக்கு சர்வெண்டா மாறுறாருங்கிறது ஸ்டில் அன்இமேஜினபிள். வேறு இது வந்து பௌதிக உலகத்தில் நடக்கவே நடக்காது. Will you become a servant of your driver or housemaid servant? நடக்கவே நடக்காது. But Krishna is doing it to his loving devotees. Alternatively, iti means this Damodara Leela. And iti trishbischa. By supremely enchanting extraordinary childhood pastimes like Damodara Leela. ஸோ ரெண்டு விதமா, ஒன்று இந்த மாதிரி பக்த வாட்சியத்துல கட்டி போடப்பட்ட பகவான் அப்படி புரிஞ்சுக்கலாம். இல்லை இத்தி திருக்ஸ்வ லீலா அப்படின்னா இந்த தாமோதர லீலா, ஜென்ரலி தாமோதர லீலா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இஸ் இம்மர்சிங் ஆல் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் கோகுலா இன் கிரேட் பிளிஸ். த அடிஷன் ஆஃப் ஸ்வ இன் திஸ் பிரேஸ் ஸ்வ லீலாபி கன்வேஸ் the greatness of his own pastime, or it conveys the uncommon excellence of playfulness of his pastimes. ஸோ வெறும் லீலாபி இல்லாமல் ஸ்வலீலாபி அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அதுக்கு ஏன் மென்ஷன் ஆகிருக்குன்னா, அவருடைய அந்த பாஸ்டைம், அந்த லீலாவுடைய கிரேட்னஸை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்வலீலா அப்படிங்கிற வேர்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. ஸ்ரீமத் பகவன் 10.11.7ல ஒன்று ஸ்டேட் பண்றாரு. கோபி பிஸ்தோபிதோ அன்றியத் பகவான் பாலவத் க்வச்சித் உத்காயதி க்வச்சின் முக்தஸ் தத்வாஷோதார்யு யந்திரவத். The gopis would encourage Krishna to dance in various ways. They would clap their hands or say, if you dance, then we will give you laddu. Although Krishna is Bhagavan, the supreme, omnipotent, guarded, and master of all opulences, baby Krishna would dance for them like an innocent human child. Sometimes they would tell him to sing, and like an ordinary bewildered child, he would sing for them. Enchanted by them, he became like a wooden puppet in their hands. See, Bhagavan. Imagine. அந்த மாடு மேய்க்கிற சிறுமிகள் பெரியவங்க, அவங்க
சொல்றதுக்காக டான்ஸ் ஆடு, அப்பதான் உனக்கு லட்டு கொடுப்பேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு இப்படி நின்று ஆடிட்டு இருப்பாராம் கிருஷ்ணா. அதுவும் சம்டைம் கேர்ள்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவருக்கு வந்து ரூஜ் எல்லாம் போட்டுட்டு கொண்டு போட்டுட்டு அவர் அட்டூழியம் பண்ணுவாங்க கோபிஸ். அதுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்னசென்ட் ஒரு ஹியூமன் சைல்டு மாதிரி அவங்க பாட்டு பாடு அப்படின்னா பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடு அப்படின்னா இப்படி டான்ஸ் ஆடுறது. இஸ் டூயிங் எவ்ரி திங். ஒரு உடன் பப்பெட், ஒரு பப்பெட்னா வாட் இஸ் தட், பொம்மலாட்டம் மாதிரி, பொம்மை மாதிரி அவரை வந்து கோபிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். ஸோ பிபர்த்தி क्वचित् अज्ञानप्त पीत कोन्मान पादुकम बाहुक्षेपं च कुरुते स्वानानं च प्रीतिं समुद्वहम्. Srimad Bhagavatam 10.11.8. Sometimes the gopis would order Sri Krishna to bring them someone's shoes, wooden seats, and measuring cups or weights used for scales. At such time, he would act as if he was unable to lift these articles and would simply stand there touching them, and then he would repeatedly strike his arms to show his mightiness. By such gesture, he would fill his own kin with boundless joy. அவரை வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு அந்த ஸ்டூல், உட்டன் ஸ்டூல் எடுத்துட்டு வர சொல்லுவாங்களாம், யாரையாவது ஷூஸ் எடுத்துட்டு வர சொல்லுவாங்களாம், மெஷரிங் கப்ஸ், அந்த அந்த இது படி படி இருக்கு இல்லைங்களா, மெஷர் பண்ற படி, அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுவாங்களாம். அப்புறம் அந்த வெயிட், அந்த ஸ்கேல்ஸோட வெயிட் எடுத்து சொல்லுவாங்களா. இவர் அப்படியே சீனு போடுவாராம். ஹி வுட் ஆக்ட் ஆஸ் இஃப் அன்ஏபிள் டு லிஃப்ட். இவருக்கு கோவர்தனை இப்பதான் நேத்து தான் நம்ம பார்த்தோம், கோவர்தன பூஜால முடிச்சுட்டு வந்திருக்கோம். நமக்கு இதை பார்த்தா எவ்வளோ காமெடி. அவ்வளோ பெரிய மலை ட்வைங் அப்படின்னு தூக்கி அப்படியே லெஃப்ட் சுண்டு விரல்ல அப்படியே கால் ரெண்டே கிராஸ் பண்ணி நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிற அவருக்கு வந்து ஷூவை தூக்க முடியலையா, அந்த வெயிட்டை தூக்க முடியலையா. சி he would repeatedly strike his arms to show. பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த இப்ப நம்ம பசங்க காமிக்கிறாங்களே, எங்க பாருங்க என்னை பாருங்கன்னு சொல்லி அந்த கையில அந்த பில்டு மசில் அந்த மாதிரி காமிப்பாராம். பாத்தியா நான் எவ்வளவு பெரிய பலசாலி, சும்மா தொட்டு கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய பலசாலி பாத்தீங்களான்னு சீன் போடுவாராம். இந்த மாதிரி அவர் பண்ணும் பொழுது அவங்களுக்குலாம் அப்படியே அவரை அள்ளி அணைச்சு முத்தம் கொடுக்கும். அந்த கோபிஸ், அந்த வயசான கோபிஸ்க்கு வந்து அப்படி ஒரு குதூகுலம், அவ்வளோ ஒரு ஸ்வீட் பாய். பகவானே அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும் அந்த கோபிஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. தே சோ மச் அட்ராக்டட். So it was in sole reference to the above statement of Srimad Bhagavatam that Sri Satyavrata Muni said Sri Krishna causes swa gosham. இந்த மாதிரிலாம் அவர் சந்தோஷம் கொடுக்கறனால ஸ்வ கோஷம், ஸ்வ லீலாபி, ஸ்வ கோஷம். ஸ்வ கோஷம் அவருடைய சொந்த பந்தம், his own kin, residents of Gokula, to be totally submerged, nimajantam, in a nectarian and incredibly deep pool of extraordinary happiness, Ananda Kunta. That is the indication of this verse from Srimad Bhagavatam. Swanam Pritim Samudvahan. He thoroughly arouses deep love in his own dear kin. See, நாமெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மரம் தான். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நம்ம கிட்ட இப்போ ஒரு மரத்துக்கு வந்து அந்த கரணா இல்லை, அதாவது அந்த மரத்தால வந்து இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. நாம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு மரம் தான் நம்மெல்லாம். அந்த மரத்துக்குள்ள காத்த ஊதி அதை வந்து ஒரு கானமாக்குறது பகவான் கிருஷ்ணர் தான். எவ்வளோ 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 நம்மளுக்கு இமேஜின் யூ பீங் சிச்சுவேட் வித்தவுட் எனி இமோஷன், மரக்கட்டையாட்டு, அதாவது எந்த இமோஷனும் இல்லாத ஒரு வாழ்க்கை. டு யூ ஆல் வாண்ட் தட்? Sometimes we feel this suffering is far better than living like that, right? நம்ம எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகள் பிறந்ததிலிருந்து அவங்க வளர்த்தி வாழ்வு பண்ற வரைக்கும் கஷ்டம்தான். நம்ம பாட்டுக்கு சம்பாதிக்கிறோம்,
நமக்கு வேணுங்கிறத சாப்பிட்டு நம்ம ஜாலியா ஊர் சுத்திட்டு நம்ம எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஏன் நம்மள வர்ணாசிரம சிஸ்டம்ல இந்த மாதிரி மேரேஜ் அப்படிங்கறது ஒண்ணு வச்சு ஏன் உடனே குழந்தை பெத்துக்கோ குழந்தை பெத்துக்கோன்னு நம்மள சொல்லி நாமளும் பெத்து எவ்வளோ பெயின் அவ்வளோ வலிக்க பெத்து அந்த குழந்தைய வளர்த்தி ஒவ்வொரு நொடியிலையும் பெயின் தான். இருந்தாலும் இவ்ளோ கஷ்டப்படுறோம் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, டீச்சர்ஸ்ட்ட போய் அவமானப்படுறது, அது இது இது எவ்வளவோ இருந்தாலும், அந்த அந்த ஒரு அன்பு, அந்த அன்பு பரிமாறக்கு we need people, right? We need a person with whom you can share your love. அன்பு காமிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு பர்சன் இல்லைன்னா how will you show your love? You all tell me. You may have love, but you want a person to show your love, right? Yes, Mataji. ஸோ அதுக்கு தான் குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க. அதுக்கு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுறா. தட் வி நீட் தட் இமோஷன், வி நீட் தட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ், வி நீட் எவ்ரி திங். இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ பகவான் பாருங்க, தன்னைய நம்பி தனக்கு அந்த மரக்கட்டை மாதிரி இருக்கிறவங்கள அவர் வந்து நமக்குள்ளேயும் இமோஷன்ஸ் கொடுத்து நம்மளுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ் உண்டு பண்றாருன்னா, don't you all feel we should be eternally indebted to this supreme person? நமக்குள்ள எப்படி புல்லாங்குழல் ஒரு மரம், அதுல வெறும் காற்ற உள்ள ஊதி அது இனிய கானமாக்கு நம்மள மாதிரி மரம் மாட்ட இருக்கிற ஜீவாத்மாக்குள்ளேயும் அந்த இமோஷன்ஸை கிரியேட் பண்ணி அவங்களையும் சந்தோஷப்படுத்த வைக்கிறாருன்னா, he must be someone who is really great, right? You're all getting the point? Yes, Mataji. He thoroughly arouses deep love in his own dear kin. So எவ்வளோ எவ்வளோ உத்தம புருஷா அவரு. தன்னைய நம்பி கூட தன்னுடைய ஸ்வகோஷம் சொந்த பந்தத்துக்கு எவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை பகவான் கொடுக்கறாரு அப்படிங்கிறதுல நம்ம குழந்தைங்க பொதுவாகவே நீ பெத்தல செய்யி உனக்கு கடமை அப்படின்னு நினைப்போம். ஸோ நாமளும் என்ன நினைக்கிறோன்னா அவர் தானே நம்மளால உருவாக்குனாரு, அவர் கடமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தென்னாவிட்டா திமிரா இருக்கும் எல்லா இடத்துலையும். கடமையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரு கிரியேட்டர், அவர் உருவாக்குவாரு, உங்களை தூக்கி குப்பையில கூட போடுவாரு, அது அவரோட இஷ்டம். யூ கேனாட் இப்ப நம்ம மெட்டீரியல் லைஃப்ல பிள்ளைங்க பெத்தல்ல செய்யின்னு கேட்குற மாதிரிலாம் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் உருவாக்குனேன், எனக்கு டைம் பாஸ் வேணும், நான் உருவாக்குனேன், நான் குப்பையில போடுறேன். என்னை யாருக்கு இப்போ நீங்க ரொம்ப அழகா 4 மணி நேரம் டிரா பண்ணி ஒரு பிக்சர் வரைகிறீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா மேல ஷோகேஸ்ல வைப்பீங்க, இல்லைன்னா போய் குப்பையில போடுவீங்க. உங்களை யாரு கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க? Can anyone ask you why did you do that? No, Mataji. அந்த பெயிண்டிங் கேட்க முடியுமா? இவ்வளவு நேரம் என்னை பண்ணிட்டு நீ ஏன் என்னை குப்பையில போட்டேன்னு கேட்க முடியுமா? ஸோ he has every rights to do that, இல்லைங்களா? நம்மள குப்பையில தூக்கி எறியற கூட அவருக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கு. இருந்தாலும் தன்னைய ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி அவங்க அப்படி ரேக் பண்றாங்க, கை தட்டி கேலி பண்றாங்க. அப்படியே ஒரு ஒரு இன்னசென்ட் சைல்ட் மாதிரி தான் பண்ணி அது மூலம் அவங்களுக்கு கிருஷ்ணா அப்படி பண்ண அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்படியே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அந்த கூட இருக்கிற அந்த கோபிஸ் எல்லாருக்கும். அந்த சந்தோஷத்துல ஆனந்த குண்டானா என்ன? வாட் இஸ் குண்டா? Lake of Panda, Mataji. அப்ப ஆனந்த குண்டு, நீங்கெல்லாம் ராதா குண்ட், ஷாம் குண்ட் அப்படி கேள்விப்படுங்க. திஸ் இஸ் ஆனந்த குண்ட். அது முழுக்க 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 பிளிஸ். அந்த அவங்க ஹிருதயம் முழுக்க பகவான் அப்படியே நிறைஞ்சு இருக்காரு. அப்படியே நிமஜந்தம், அப்படியே அப்படியே ஃபுல்லா. கேன் யூ கெட் தட் அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலி? அப்படி நிறைஞ்சு இருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு மாதாஜி. அப்படி நீங்க உங்களுடைய மெட்டீரியல் லைஃப்லயே யூ வுட் ஹவ் ஃபெல்ட் ஹியர் அண்ட் தேர், ரைட்? In your materialistic life? Yes, Mataji. Very few moments. Yeah. ஸோ அந்த மாதிரி
அப்படியே நிறைஞ்சிருது அவங்களுக்கு. இனி இது வேணாம், இதுக்கு மேல என்ன வேணும், போதும், எனக்கு 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 இது போதும். அந்த மொமெண்ட் வந்து இட் இஸ் ரியலி 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 that is a great moment which every one of us want to taste, which every one of us want to taste. அதை வந்து இந்த பௌதிக உலகத்துல தேடிட்டு இருக்கிறோம். Unfortunately it is not available here. It is not available here. It is there only in கோலோகா. அந்த நிறையிற மனசு நிறைஞ்ச வாழ்க்கை கோலோகத்துல தான் நமக்கு கிடைக்க போகுது. Yeah. Alternatively, the word Gosha means to loudly proclaim the glory of something. Directing the word Gosha either to himself, Swashya, or to his own, Swanam. This meaning becomes either by broadcasting his own glories, by broadcasting the glories of his Gopas and Gopis. See, very beautiful point Sanatana Goswami is bringing up. Very beautiful point is bringing up. ஸ்வகோஷம்னா அவ சொந்தக்காரங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஒன் டைப், ஒரு விதமான புரிதல். இன்னொரு புரிதல் பாருங்க, by becoming absorbed in the mood of spreading his extraordinary glories as well as glories of his own loved ones. Even Sri Krishna sings in Ananda Kunda, and as a result he feels the highest limit of happiness. See, அவங்க தன்னை கூட இருக்கவங்க மட்டும் சந்தோஷம் அடையல, அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து இவருக்கு வந்து இஸ் அட்டைங் த எபிடோம் ஆஃப் ஹாப்பினஸ். எபிடோம்னா வேர்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு வேர்டோடைய ஹையஸ்ட் உச்சகட்டம். எஸ், உச்சகட்டம். இஸ் அட்டைனிங் த எபிடோம் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஐ மீன் தட்ஸ் வாட் தே மீன் ஹியர். அந்த ஹாப்பினஸ் உச்சக்கட்டத்தை பகவான் அடையிறாரு. ஸோ நான் அன்னைக்கு கூட நிறைய பேர் கேட்டீங்க, இது அவரே வந்து someone asked, I don't know who, அவரே வந்து what will he say, he's self-satisfied. Anandar, what is that? Atmarama. Atmarama. Yeah. Atmarama. Why do he need all these things? Yes, Atmarama, self-satisfied, is very happy. Yes, but this is even அதுக்கும் மேல, அதுக்கும் மேல. அதனால இது நடக்குது. You understanding it now? Yes, Mataji. I feel it. Yeah. In order to further describe the extraordinary qualities of Sri Bhagavan, Sri Satyamurti Muni says then, by these pastimes, Sri Krishna is making it known to all who are Tadiya Ishita Gneshu, who worship him as supreme controller and the master of all souls, that he is himself controlled and defeated by love of his pure devotion, Bhaktir Jidatvam. In other words, Krishna is declaring, I willingly become controlled by my bhaktas alone, who are intent on serving me with pure devotion. I am never controlled by those who are inclined to worship me while considering my supreme position and opulence. Hari, 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 Hari. ஒரு லைன்ல எவ்வளோ மீனிங் பாருங்க. ததியேஷிதக்னேஷு பக்தேஜிதத்வம். இந்த ததியேஷிதக்னேஷு யாருன்னா, பகவான் தான் சுப்ரீம் கண்ட்ரோலர். அவர் தான் எல்லாத்துக்கும் ஓனர், அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறவங்களுக்கு கூட இங்க காமிக்கிறாரா, யோ நான் தான் பெரிய கண்ட்ரோலர், என்னை நீங்க அப்படி வர்ஷிப் பண்றீங்க, இங்க பாருங்க என் பக்தர் என்னை கட்டி போடுறான், நீங்க யார கண்ட்ரோலர் நினைச்சீங்களோ என்னை இன்னொருத்தர் கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு உலகத்துக்கு. இந்த மனசு நமக்கு இருக்குமா மாதாஜிஸ்? யூ ஆல் டெல் மீ, will we reveal it to the world when we are being controlled even by our family members? Is it பெருமையா சொல்லக்கூடிய விஷயமா பௌதிக உலகத்துல? நோ மாதாஜி, அப்படியே ஆப்போசிட்டா தான் சொல்லுவோம்.
வெளியில வந்து அடிச்சேன் உள்ள அடி வாங்கிட்டு வெளியில வந்து அடிச்சம்பாருன்னு சொல்ற ஆளுங்க நம்மலாம் இல்லையா? ம். சோ தன்னை கண்ட்ரோலரா அவர் தான் டாப் மோஸ்ட் கண்ட்ரோலர்னு அவர் ஐஸ்வர்ய பாவத்துல கும்பிடுற அந்த அவங்களுக்கும் சரி ஞானிகள் எல்லாருக்குமே பகவான் வந்து காமிச்சு சொல்றாராம். சி என்னை அப்படி நினைச்சு நீங்கெல்லாம் கும்பிடுறீங்க. ஆனா நான் பாருங்க ஒரு மாடு மேய்க்கிற கமிட்டிக்கு ஒரு அம்மா என்னை கட்டி போட்டுருச்சு. அப்ப பக்தர்கள் என்னை கட்டி போடுறத எல்லாரும் கவனிங்க அப்படிங்கறதுக்காக அந்த பாஸ்ட் டைம் நடக்குதாம். See the insight of Acharya's Mataji's. I willingly become controlled by my bhaktas alone, who are intent on serving me with pure devotion. I am never controlled by those who are inclined to worship me while considering me a supreme position in opulence. என்னைய வந்து நீங்க உங்க பணத்தை என்னுடைய பணத்துக்காக என்னுடைய அந்த சுப்ரீமசிக்காக என்னை கும்பிடுறவங்க ஓ இவரை கும்பிட்டா எனக்கு இது நடக்கும். நம்ம எல்லாம் எதுக்கு கும்பிட்டோம் யோசிச்சு பாருங்க. இன்னும் அதான் பண்றோம். இவரை கும்பிட்டா எனக்கு இதெல்லாம் நடக்கும். இவர்கிட்ட ப்ரே பண்ணா எனக்கு இது நடக்கும். ப்ரே பண்ணா எனக்கு நடக்கும் அப்படின்னு அவருடைய சுப்ரீமசியை மட்டும் நாம கும்பிட்டு இருந்த நமக்கு அதையும் தாண்டி தூயமான அதாவது அப்படி கும்பிடுறவங்களுக்கெல்லாம் அவர் வந்து கட்டுப்பட மாட்டார். உனக்கு அதான வேணும் தத்தாஸ்தோ. உனக்கு வீடு வேணுமா வச்சுக்கோ. நீ வந்து நம்பர் 1 பணக்காரன் ஆகணுமா வச்சுக்கோ. நீ வந்து உலகமே உன்னை ஜெய் ஜெயிங்கணுமா கோ ஹெட். நீ நம்பர் 1 பர்சன் கோ ஹெட். வெரி ஈஸிலி கேன் கிவ் யூ. ஆனா இதெல்லாம் எதுவும் வேணாம் கிருஷ்ணா, எனக்கு நீங்க வேணும், நீங்க மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் பக்தர்களுக்கு நான் என்னையவே கொடுப்பேன். சேம் திங். அர்ஜுனரும் துரியோதனரும் கிருஷ்ணா கிட்ட போகும் பொழுது கிருஷ்ணா கேட்டது நான் வேணுமா என் படைகள் வேணுமா? துரியோதனன் படைகள் வேணும்னு. இந்த அர்ஜுன சுத்தமான முட்டாளாட்டு இருக்குது. படைகள் வேணாம் நீங்க போதும் கிருஷ்ணான்னு பக்தர் சொன்னாரு. ஆனா அபக்தர் படைகளை கேட்டாங்க. நாம துரியோதனா அர்ஜுனரான்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். This is what I asked in the new class evening session. இதுதான் கேட்டேன். நீங்க துரியோதனா நிறைய பேர் அர்ஜுனன் சொன்னாங்க. ஆனா இது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் everyone felt they were துரியோதனா. Isn't it not? Yes, Think about Mataji. this. Think about. நான் பேசுறது புரியுதா எல்லாருக்கும்? Yes, Mataji. புரியுது Mataji. Mataji. ஸோ நீங்க வந்து துரியோதனனா அர்ஜுனனான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு அப்படித்தான் இந்த பௌதிக உலக பொசிஷன் தான் உங்களுக்கு வேணுமா இல்ல பகவானுடைய அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வேணுமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இட்ஸ் அப் டு யூ அண்ட் மீ டு டிசைட். நோ ஒன் கேன் ஃபோர்ஸ் அ ஜீவா கோ ஃபார் இட். இங்க நம்ம பேச முடியும். அதை எடுத்து ப்ரோக்ரஸ் அது முழுக்க 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 இங்க குழுமி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துடைய ஃப்ரீ வில். நோ ஒன் கேன் கண்ட்ரோல் தட். In the word tad about him is connected to Sri Krishna's position as Bhagavan. It is combined with vidam. Knowledge of it becomes knowledge of his position as Bhagavan. Thus the meaning is clear. He is showing those who knows about his supreme opulence that he willingly comes under control of his loving servant. யாரெல்லாம் பகவானுடைய ஐஸ்வர்யத்தை பின்னாடி போறாங்களோ அவங்களுக்கு தெளிவா பகவான் நான் என் பக்தனால் கட்டப்படுவேன் அப்படிங்கறது காமிக்கிறாரு. In other words, the original Supreme Lord Sri Krishna Chandra is exhibiting that in every respect he is controlled by his loving servants in Vraja and among them. He is especially controlled by those in Unnada Ujjvala Rasa, the supremely pure humor of Madhurya Rasa. He is not controlled by devotees who worship him on the path of Aishwarya Bhakti, which is characterized by mood of reverence. Nor he is controlled by Jnanis who know him to be self-sufficient, supremely powerful Lord, nor by those who Bhakti is mixed with just Jnana. See, very clear. So, Bhagavan Krishna இந்த பாஸ்ட் டைம் மூலம் உலகத்துக்கு தெரிவிக்க விரும்புறது என்னன்னா
என்னை தூய பக்தி தொண்டு மூலம் தூய அன்பால கட்டி போட முடியுமே ஒழிய நீங்க வந்து ஐஸ்வர்ய பக்தி பண்றதுனாலயோ இல்ல கியானியா இருக்கிறதுனாலயோ இல்ல மிஷர பக்தரா இருக்கிற மூலையோ இது மூலம் நீங்க என்னை கட்டி போட முடியாது. ஒன்லி பை மாதுரிய ரசா டிரான்சென்டென்டல் அமர். அதாவது நீங்க இந்த இடத்துல மாதுரிய ரசா அவங்க மீன் பண்றது பியோர் டிவோஷனல் சர்வீஸ். அதுக்குள்ளேயும் 5 ரசம் இருக்கு. அன்னைக்கு கல்யாணி கேட்டீங்க இது வந்து வாத்சல்யா தானே, இது ஏன் மாதுரியா ஹியர் தே மீன் பியோர் டிவோஷனல் சர்வீஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? உன்னத உஜ்வல ரசா. கொஞ்சோண்டு தான் முடிச்சிடலாம். தென் வில் கோ ஃபார் எக்ஸ்பிளனேஷன். அதாவது திஸ் இஸ் ஜஸ்ட் சம் அப், தென் வில் கோ ஃபார் எக்ஸ்பிளனேஷன். ததி ஏஷித கேஷு பக்தி ஜெத்துமணி இன்னொரு மீனிங் என்னன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா ஒன்லி ரிவீல்ஸ் ஆக்யா பயந்தம் தட் ஹி இஸ் வில்லிங்லி கண்ட்ரோல் ஜிதத்வம் by his loving devotees only to those who have proper knowledge of such beloved devotees exalted position. So tadi yeshida neshu இந்த வேர்டுக்கு வந்து 2 மீனிங். ஒன்னு ததி, ததி மீன்ஸ் அபவுட் ஹிம். ஈஷித மீன்ஸ் his supremacy, அது பகவான். நேஷு தெரிஞ்சவங்க, அவர்தான் சுப்ரீம் பகவான் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு காமிக்கிறாரு இத மாதிரி தான் வந்து தன்னுடைய பக்தர்களை தான் வந்து கட்டுப்படுவேன் அப்படின்னு காமிக்கிறான்னு பார்த்தோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஆக்கியா பயந்தம், அவரே தான் ரிவீல் பண்ணுவாராம். இந்த இடத்துல ததி ஏஷித நேச்சு யார சொல்றாங்கன்னா இஸ் வில்லிங்லி ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் சச் பிலோவட் டிவோட்டீஸ் எக்ஸால்ட். அதாவது இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்களுடைய அந்த பொசிஷனை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கிருஷ்ணா வந்து ஆக்கியா பயந்தம் அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு வெளிப்படுத்துறேன். சி நான் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எவ்வளவு பெரிய பக்த வாத்சல்யாங்கிறது அந்த ப்ரூஃப் ஃபார் தோஸ் ஹூ நோ தட் ஹி இஸ் பீங் கண்ட்ரோல் பை ஹிஸ் டிவோட்டீஸ்க்கு இவர் வந்து காமிக்கிற செல்ஃபா ரிவீல் பண்றாராம் இந்த லீலா மூலம். திஸ் இஸ் பிகாஸ் பக்தி and especially its glories are very confidential. So he does not reveal to everyone. திருப்பி நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வேதங்கள் ஓப்பன், சாஸ்திரங்கள் எல்லாமே ஓப்பன், பட் இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். அது ஓப்பனா இருந்தாலும் இட் இஸ் அ சீக்ரெட் பிகாஸ் நாம கிருஷ்ணா has designed it such a way it acts as மோகினி மூர்த்தி. இப்ப நீங்க பாகவதமே பாத்தீங்கன்னா டிவோட்டிஸ் கீழே படிக்கலினா நீங்க பாகவத்தை நாம இப்ப புரிஞ்சுக்க மாட்டோம். பாகவதம் ஆக்சஸ் மோகினி மூர்த்தி. நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆனால் பக்தர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது கிருஷ்ணா he chooses to reveal himself to only devotees. So is it not very important to become a devotee to know about Krishna than reading? உங்களுடைய சொந்த திறமை, உங்களுடைய வாட் டு சே உங்களுடைய இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணாம அவர் டிவோட்டி ஆயிட்டினாலே போதும், அவரே தன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னைக்கு கூட நாம வந்து இதெல்லாம் இவ்வளோ டிஸ்கஸ் பண்றோம்னா இஸ் ரிவீலிங் ஹிம்செல்ஃப். அப்ப இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த லிட்டில் பக்தி we are doing. அதனாலதான் இப்படி ஏற்பாடு பண்ண. டோன்ட் திங்க் கேசப்பிரிய மாதாஜி என்னமோ வந்து அவங்க தாமதர்ஷத்துல எடுக்கிறாங்க நான் கேட்கிறேன், இதெல்லாம் வந்து தற்செயல் மட்டும் நினைக்காதீங்க. சின்ஸ் we sincerely நம்ம 4 வருஷமோ ஒரு நாள் கூட அவருடைய வகுப்பு நம்ம மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ்ல மொத்தமே ஒரு 10-15 டேஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா பெரிய விஷயம் இல்லைங்களா? மேக்சிமம் அந்த அளவுக்கு சின்சியரா நம்ம அவருடைய அந்த கதையை கேட்க ஆசைப்படுறீங்க. இட்ஸ் ரிவீலிங். இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஹைலி 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 கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ். இஸ் ரிவீலிங் டு பீப்புள் ஹூ ரியலி வாண்ட் ஹிம். பியோர் டிவோஷனல் ஃபெய்த் இருக்கவங்க இன்னும் இது வந்து நத்திங். இப்போ ரிவீல் பண்ணது நத்திங். இன்னும் நம்ம சின்சியரா
நம்ம இதுல ப்ரோக்ரஸ் ஆக ஆக he will start revealing himself a lot அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். He does not reveal to everyone. It is inappropriate to explain it to anyone who is not specifically acquainted with the exalted glories of Sri Vaishnavas. நீங்க இதே ஸ்டோரி போய் இந்த இந்த டீப் மீனிங் யசோதாமா அழுதாங்க, எல்லாம் அழுதாங்க, கிருஷ்ணா இப்படி அழுதாரு, தன்னை கொடுத்தாருன்னா வெளியில போய் சொல்லுங்க, அவங்களுக்குலாம் புரியாது இல்லைங்களா? இது பக்தர்கள் இடத்துல. அதனாலதான் வந்து அந்த 9th அபராத். வாட் இஸ் த 9th அபராத்? வாட் இஸ் த 9th நம்பிக்கை அபராத்? இல்லாத நபர்களிடம் பகவானின் மீது நமத்தை எடுத்து கூறுவது That means குற்றம். this only. That means this only. Not just preaching. பகவானோட இன்டர்னல் பாஸ்டைம்ஸ் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது இம்மீடியட்லி. ரைட்? யூ கேன் டெல் திஸ் ஸ்டோரி இன் அ வெரி சூப்பர்ஃபிஷியல் வே. நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பட் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டீப் திங்ஸை போய் நீங்கள் வந்து நியூ கமர்ஸ் சொல்லக்கூடாது. பிகாஸ் தே வில் நாட் அப்ரிஷியேட் இட். ம் Therefore, Satyavrata Muni say, praise, overwhelmed with incomparable, pure loving devotion of you, Premata, I offer your Vandana Sadavriti. இப்படிப்பட்ட உத்தம புருஷரான உங்களுக்கு என்னுடைய நூற்றுக்கணக்கான வந்தனங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பல லிம்ஸ் இருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். இதுல சத்தியவிரத முனி எஸ்பெஷலி வந்தனத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. வந்தனம் சூஸ் பண்ணி அவர் தன்னுடைய பிரேயர்ஃபுல் மூட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஓம் தத் சத். வில் கண்டினியூ த டிஸ்கஷன் டுமாரோ. Anything you want to share as Karad, you can share. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Yeah. மாதாஜி Santaji. ரொம்ப அப்படியே பசியில வறண்டு தாகத்துல அப்படியே வாடி இருந்தவங்களுக்கு விருந்து கொடுத்த மாதிரி இருந்தது மாதாஜி. டு பி ஆனஸ்ட், உண்மையாவே இந்த 4 நாள் இது இல்லாம ரொம்ப வறண்டு போய் தான் இருந்தது மாதாஜி. மெட்டீரியலி என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருந்தது. பட் இந்த இந்த ஸ்ரவணத்தையும் இந்த அசோசியேஷனையும் ரொம்ப மிஸ் பண்ணது உண்மை மாதாஜி. அப்படியே என்னமோ ஆர்டிபிஷியலா ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது மாதாஜி. லைக் ஐ குட் நாட் கெட் தட் கான்சியஸ்னஸ் மை செல்ஃப். நான் ஓப்பன்லி அட்மிட். அது வந்து என்னால நான் சாண்டிங் பண்ணிட்டு நானே அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கல மாதாஜி. அது எனக்கு இந்த அசோசியேஷன், இந்த கதா எனக்கு அவ்வளவு தேவைப்பட்டுச்சு மாதாஜி. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நம்பர் 2 வந்து ரசராஜ்னு கிருஷ்ணா சொல்லும் போது நான் நினைச்சிருக்கேன் மாதாஜி, ஒரு மாதிரி ஒரு குட்டி ஒரு நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணாவுக்கே அவர் நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்லாம் யோசிச்சேன். இன்னைக்கு செம அடி விழுந்தது. அதுல அந்த லாஸ்டா சொன்னீங்கல்ல, அரைசிங் த எமோஷன் லவ் ஃப்ரம். ஸோ நமக்கு அதை வந்து மரம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொலேர்னு விழுந்த மாதிரி இருந்ததுங்க மாதாஜி. அதுக்கான பதில் கிடைச்சது. அப்படி இருந்த நமக்கு அதை அரோஸ் பண்றதுக்கு பண்றாரு. அதுல ஒரு பாராபட்சம் பாக்குறது இல்ல. அந்த மாதிரி ஒரு சுப்பீரியர் எக்ஸால்டட் கோபிஸ்ட பண்றவரு நம்மளையும் இந்த மாதிரி ஒரு ஃபாலன் சோல்ஸுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்றது வந்து நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாவும் இருந்தது மாதாஜி. வேர் வி ஆர் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருந்தது மாதாஜி. அண்ட் எனக்கு வந்து நீங்க அதை டெலிவர் பண்றீங்கல்ல மாதாஜி, லைக் அந்த இடத்துல எனக்கு தான் ஆச்சாரியாஸ் அதை எந்த அளவுக்கு அவர் வந்து பகவான் அவங்களுக்கு அதை ரிவீல் பண்ணியிருந்தா இவ்வளவு அதை ரியலிஸ்டிக்கா நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்மள மாதிரி ஜென்மங்களுக்கே அது புரியுதே, அதை வந்து என்ஜாய் பண்ண முடியுதே. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பகவான் ஹேஸ் ரிவீல் த பாஸ்ட் டைம்ஸ் டு தெம் அண்ட் தே ஹேவ் அவங்க நம்ம மேல கருணை பண்ணி இதை எழுதலைன்னா அப்படியே விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியுது? அவ்வளோ வந்து எழுதலைன்னா நமக்கு எப்படி மாத்தாச்சு கிடைக்கும்? அது வந்து ரொம்ப. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் யூ டோல் 100% இது இங்க மட்டும்தான் மாத்தாச்சு என்ஜாய் பண்ண முடியுது. வேற யார்கிட்டையும் போய் கதையா கூட சொல்ல முடியல மாத்தாச்சு. இதெல்லாம் நீங்க போய் இத ஆமா அப்புறம் அந்த மாதிரி கட்டி போட்டா அவர் கோவம் வரதானே செய்யும். அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ட்ரூ மாதாஜி, ட்ரூ So it மாதாஜி. can be enjoyed only among devotees. அந்த உச்சக்கட்ட அந்த நீங்க சொன்னீங்கல்ல நந்த பாபா அழுது எல்லாரும் போது அது ஒவ்வொருத்தரோட ஃபீலிங் மெட்டீரியல் லெவல்ல, நம்மளோட லெவல்ல நம்ம புள்ள அப்படி பண்ணா எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலியில அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. டிவைன் பாஸ்ட் டைம்ல அந்த அளவுக்கு அது அது ஒண்ணும் வார்த்தையே இல்ல. கண்ணுல தண்ணி தான் வந்தது மாதாஜி. கிருஷ்ணா பகவானும் அழுதாரு, கண்ணுல தண்ணி வந்தது அப்படின்னா நீங்க சொன்ன யோகா மாயாவால அவர் தன்னைய இது பண்ணிக்கிட்டு ஹி டோட்டலி ஒரு ஹியூமன் சைல்டு மாதிரி அவர் பிஹேவ் That is பண்ணாரு. his real feeling. He cried. ஓகே That ஓகே is not மாதாஜி. just
covering. Yeah, ஒரு child ஓகே. feel பண்ணாரு, but ம். that is the happiness there. ஓகே. he got that emotion, அப்படியே அவரு Yes. எமோஷனலாவே He ஆனாரு. want to get that happiness, he got that through that. Yes. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. Hare Krishna. பியூட்டிஃபுல் மாதாஜி. தேங்க்ஸ் அலாட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Hare Bol. தண்டவத் Hare நமஸ்காரம். Krishna. Hare Bol. Yes. Yes, Devamina Mataji. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. Pranams Mataji. நெக்டேரியன் செஷன் மாதாஜி 4 days பிரேக்கு அப்புறம். ஆனா லக்கிலிங் மாதாஜி நம்ம ரெக்கார்டிங்ஸ் இருந்ததுனால அப்புறம் நீங்க ஆஃப்ல அடிக்கடி வந்து இந்த ஸ்மரணத்திலே இருங்க அப்படின்னு சொன்னதுனால we were able to make it மாதாஜி. ஆனா இன்னத்த செஷன் வந்து நிறைய இடத்துல இன்கன்சீவபிளவா தான் இருந்ததுங்க மாதாஜி. அதாவது பகவான் வந்து ஆத்மாராமா, அதுக்கு மேல இந்த ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னதுங்க மாதாஜி. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவோட காரணமற்ற கருணையினால நம்ம அவருடைய லீலால இருக்கோம், நம்மளும் we are on the path அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே இன்கன்சீவபிளா தான் இருந்ததுங்க மாதாஜி. Yeah. அப்புறம் அடிக்கடி நானே நினைச்சிருக்கேங்க மாதாஜி, முதல்ல பிஃபோர் கம்மிங் டு பக்தி நம்ம ஒரு மரம் மாதிரி இருந்தா பரவாயில்ல, எந்த ஒரு இமோஷனுமே இல்லாம மரம் மாதிரி இருந்தாலே பரவாயில்ல அப்படின்ட்டுங்க மாதாஜி. பட் அதெல்லாம் எவ்வளவு ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுக்கு அந்த அந்த கருணாசி இருந்து நம்மளுக்கு இமோஷன்ஸ் வந்தா அது எல்லாமே வந்து இலூஷனரி. என்ன சொல்றதுங்க மாதாஜி, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இல்லாத ஒரு ஹாப்பினஸ், இல்லாத ஒரு சோகம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப புரிய வருதுங்க மாதாஜி. வாட் இஸ் ரியல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் லெவல்லையாவது கொஞ்சமாவது வந்து தெரியுதுங்க மாதாஜி. True. தோ வி ஆர் நாட் இன்டு இட். தேங்க்ஸ் அ லாட்ங்க மாதாஜி. இவ்வளோ இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது இருக்குங்க மாதாஜி. தேங்க்யூ சோ மச் ஃபார் இந்த Hare. செஷன்ஸ் வந்து கண்டினியூஸா நீங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க மாதாஜி. Hare. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Hare. தண்டவத் பிரணாம்ஸ் Pranams மாதாஜி. Mataji. Yes, Jayaprada Mataji. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. Pranams Mataji. நைஸ் செஷனுங்க மாதாஜி. ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்குது. கொஞ்ச நாளாவே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்குதுங்க மாதாஜி. இப்படியே அது இவ்வளவு நாளா இல்லாத அந்த ஸ்வீட்னஸ் இப்ப என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த 4 வருஷமா விடாம உங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் கேட்க கேட்க அது நமக்குள்ளாரையும் ஒரு அந்த துளிர் விடுது அப்படிங்கிறது தெரியுதுங்க மாதாஜி. அதுக்கு உங்களோட எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்காக வேண்டி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க மாதாஜி. Hare. அதுக்கு பாத்தீங்கன்னா மாதாஜி எனக்கு ஒரு டவுட்டுங்க மாதாஜி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ கிருஷ்ணருக்கு வந்து அந்த அந்த டுவாலிட்டி, அந்த இன்ப துன்பம், அந்த ரெட்டை அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்களேங்க, இது இருக்காதுல்லங்க மாதாஜி. அப்புறம் அவரும் ஆத்மராமா, அவரே அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிக்குவாருங்க. பட் ஆனா நீங்க இந்த இடத்துல அவரும் அழுதாரு அப்படின்னு This is அவங்க happiness. This is emotion. It is not, this அழுகை is not எனக்கு இது கிடைக்கலையே. நம்ம பௌதிகமான இன்பம் துன்பம், பௌதிகமான இன்ப துன்பம் என்ன, நம்மளால இங்க என்ஜாய் பண்ண முடியலன்னா வரும். அது என்ஜாய் பண்ணா இன்பம், என்ஜாய் பண்ணலைன்னா துன்பம். தட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் இன்பம் துன்பம் ஹியர், ரைட்? எஸ் மாதாஜி. அப்ப இவரு அந்த உண்மையான ட்ரூ லவ்ல பண்ணினாருன்னு அதுதான் அப்படியாங்க மாதாஜி? See, Krishna is the creator. He has every rights to enjoy. எஸ் மாதாஜி. நமக்கு வந்து இங்க மெட்டீரியல் வேர்ல்ட் இன்ப துன்பம் ஏன் வேண்டாம்னா நமக்கு ரைட்ஸே இல்லையே. See, நீங்க இல்லாத ஒண்ண வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது என் வீடுன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு வீட்டை, சரிங்களா? ஆனா அந்த வீடு உங்களை விட்டு போயிடுச்சு, நீங்க வந்து கதறீங்க. எஸ் மாதாஜி. ஆக்சுவலி அது உங்க வீடே இல்ல. எஸ் மாதாஜி. அதனால வீடு கிடைச்சா இன்பம்னு நினைக்கிறீங்க, வீடு போயிடுச்சுன்னா துன்பம்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் யூ நாட் த ஓனர். ஆனா ஓகே மாதாஜி. கிருஷ்ணா அப்படி கிடையாது. கிருஷ்ணாக்கு எல்லாமே அவருதான். அவருக்கு வந்து அவர் துன்பங்கிறதே கிடையாது. எப்படி துன்பம் வரும்? when he achieves everything, what is the துன்பம் for him? எஸ் மாதாஜி. அப்ப இந்த இடத்துல அழுகுறாருன்னு சொன்னது இப்ப அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க எல்லாம் It is emotion. It is emotion. Love. Love அதான் அவங்கனால கைதானே தவிர, ஆனா அவருக்கு இந்த மாதிரி நமக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. Once again I tell you, what we cry is for something which we don't deserve. எஸ் மாதாஜி. எஸ் எஸ். Even your son, your husband, you don't, it is not, they're not yours. எஸ் மாதாஜி. அவங்க மூலம் வர இன்பம் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயும் அது பகவான் பார்த்து போடுற பிச்சை தானே ஒழிய we don't, it is not, they are not ours. ஆனா அவர் வந்து அவருடைய சொந்தம், அவருடைய தான் எல்லாமே.
ஆனா அப்படி அவரோடது எல்லாங்கும் போது அந்த இடத்துல பியூர் அவரோடைய அந்த இடத்துல பியோரான லவ் அவர் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நாம என்ஜாய் பண்றது இம்பியோர் லவ் இங்க. இன்னொருத்தருடைய சொத்தை வந்து உங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக என் பையன் அப்படின்னு நீங்க உள்ள கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணி அவனை வச்சு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஹீஸ் நாட் யோர் மாதாஜி. அசெட். எஸ் மாதாஜி. பகவானால நம்ம உங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கு. கோட்டா நீங்க ஆசைப்பட்டனால உங்களுக்கு கொடுத்திருக்காரு கோட்டா. அதான் ஈஷாவாசியம் இதம் சர்வம். எஸ் மாதாஜி. எல்லாமே அவர் சொத்து. உங்களுக்கு நீங்க கேட்டனால உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனா அந்த தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பதம் காக்குற மாதிரி அந்த கொடுத்த பர்சனை நாம வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இதுதான் நாம. எஸ் மாதாஜி. இது மூலம் வர இன்ப துன்பம் அந்த மாதிரி அவருக்கு கிடையாது. அவருக்கு வந்து துன்பங்கிறதே கிடையாது. ஏன்னா அவரை விட்டு எதுவுமே போகாதே. எஸ் மாதாஜி. அவர் எப்பவுமே இன்பம் நிறைஞ்சவரு. அந்த இன்பத்துக்கு வந்து ஒரு லைக் செரி அந்த கேக் மேல செரி வைக்கிற மாதிரி கேக்கே ஸ்வீட் தான். எதுக்கு செரி வேணும் சொல்லுங்க? அதுதான் எக்ஸ்ட்ராவா. சோ இந்த இன்பத்தும் பகவானுடைய இன்பத்துன்பம் ஆத்மராமா இதெல்லாம் கொஞ்சம் நான் சொல்றது இன்கன்சியல் மெத்தட் போக போக புரியும். இப்போ உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் தியரிட்டிக்கலி அக்செப்ட் திஸ். எஸ் மாதாஜி. தேங்க் As யூ. you progress, you will understand what it means. எஸ் மாதாஜி. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யோசனை பண்ணி பாருங்க. இன்னொருத்தருடைய ஜெயபிரதா மாதாஜி சொன்ன பிறந்தான் இன்னொருத்தருடைய சொத்து எல்லாமே இன்னொருத்தருது. அதை வந்து ஜம்பமா நாம் வந்து உட்கார்ந்துகிட்டு நான் தான் அதிகார தூள் பறக்குது நமக்கெல்லாம் இல்ல. மேல இருந்து பாக்குறவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நம்ம அடுத்தவங்க நம்ம வீட்டுல வந்து யாரோ அதிகாரம் பண்ணா அவங்கள எப்படி வில்லனா பாக்குறோம்? நம்மளே அப்படிதான் பார்ப்பாங்க இல்லையா? We are controlling others, but we don't own anything. Think about this ஹரே point. கிருஷ்ணா மாதாஜி. Yeah, கேக்குதா நான் பேசுறது? yeah, நீங்க அடிக்கடி சொல்வீங்க நாம அழுகிறதுல வந்து சினிமா பார்த்து அழுகிற மாதிரி அப்படின்ட்டு. நம்ம வாழ்ற லைஃப் வந்து ஜஸ்ட் டிராமா. ஸோ நம்ம அழுகிறது வந்து அந்த டெம்பரரி இமோஷனுக்காக அழுகிறோம். பட் அந்த ராமாயணத்து கூட ஒரு லார்ட் ராம் வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அவரும் போயிட்டு அழுவாராமா. அவுட் ஆஃப் கம்பேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி சத்குஜா பிரபு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இன்கன்சீவபிள். நம்ம பகவானோட அழுகைக்கு அர்த்தம் வந்து புரியணும்னா இட்ஸ் ரியலி இன்கன்சீவபிள் தான். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாஸ்ட் டைம். yeah. True, true. கிருஷ்ணா. Hare Krishna. நான் சேன் பண்ணும்போது இன்னைக்கு அதே தான் நினைச்சிட்டே சேன் பண்ணி எது என்னோடதுன்னு நான் இந்த போடுறேன். எதுவுமே என்னோடது இல்ல இல்ல இல்லன்னு தெளிவா படிச்சுமே. why is that like a fool, like an idiot I am claiming proprietorship over certain things? It's very inconceivable. நமக்கு அப்படியே ஊறிடுச்சு. நம்ம இதுவே பௌதிகமா நம்மளுடைய பொருளை யாரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா அவங்கள எவ்வளவு கிண்டல் அடிக்கிறோம். என்னமோ அவங்க சொந்த இது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம கிண்டல் அடிக்கிறோம் இல்லையா? We all have that character, right? Yes, Mataji. But aren't we also doing that? Yes, Mataji. Yeah. So we have to think about all these things. Hare Krishna. Anything else? So, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Hare Krishna Mataji. தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. திரும்ப பழைய நிலைமைக்கு வந்த மாதிரி இருக்கு மாதாஜி. இன்னைக்குதான் வெரி Yeah. வெரி வெரி பியூட்டிஃபுல் செஷன் மாதாஜி. நிஜமாவே ஆனந்த குண்டம் தான் மாதாஜி. Yeah. வேற வார்த்தையே இல்லை மாதாஜி. Yeah. எஸ் சோ பிளிஸ்ஃபுல் மாதாஜி. கேட்க கேட்க பத்தலைங்க மாதாஜி. Correct. This is mercy. ரெண்டு காது Mm. வெரி பியூட்டிஃபுல் மாதாஜி. Hari, Hari, எஸ் மாதாஜி. அந்த டிவோட்டீஸோட நம்ம அதை கேட்கறது வந்து கண்டிப்பா எஸ் மாதாஜி. சோ ஹாப்பி மாதாஜி. நான் ஹரே இதை எங்க கிருஷ்ணா. உணர்ந்து நம்ம இந்த தண்டவத் பாஸ்ட் பிரணாம் டைம் வந்து மாதாஜி. இப்ப தாமோதரியில ஈவினிங் செஷன்ல பேசும் பொழுது ஐ மிஸ் டிவோட்டி அசோசியேஷன் தேர். ஏன்னா அதை பேசும்போது டிவோட்டிஸ் கிட்ட பேசுறதுக்கும் நான் டிவோட்டிஸ் பேசுறதுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? சேம் பாஸ்ட் டைம் எஸ் மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி. நல்லா தெரியுது எனக்கு அந்த டிஃபரன்ஸ். நமக்கு பேசும்போதே
அவங்கள்ட்ட அந்த ருச்சி இல்லாதப்ப நமக்கு பேசுறதே நமக்கு வந்து ருச்சி போகுது. Yes. We should discuss an association of devotees who can understand this pastime with open heart. Yeah. எஸ் மாதாஜி. எல்லாமே நேர்ல வந்த மாதிரியே இருந்ததுங்க மாதாஜி. நந்த மகாராஜ், யசோதாமா, ரோஹிணிமா எல்லாருமே நேர்ல பார்த்த மாதிரியே இருந்ததுங்க மாதாஜி. Very true. எஸ் எஸ். Hare தேங்க்யூ ஸோ மச் Hare மாதாஜி. Hare Krishna. தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே Yes.